அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். கேரளா ஸ்டைல் பீஃப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இங்கே 1/2 kg பீஃப் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட உப்பு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், மிளகு சீரகம் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆனியனை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆயில் எதுவும் இதில் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். பீஃப் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் ஒரு பேனில் கோகோனட் ஆயில், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அது கூட ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பீஃபை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீஃபில் உள்ள தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு கேரளா ஸ்டைல் பீஃப் ஃப்ரை. ரொம்ப டேஸ்டியான டிஷ், ஈஸியான டிஷ். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.